என்னடா பப்ளு, நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப சீக்கிரமா விட்டுட்டாங்க. எப்பவுமே 5 மணிக்கு தான் விடுவாங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா 3 மணிக்கே விட்டுருக்காங்க? அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஸ்கூலில் எதுவும் முக்கியமான மீட்டிங் இருக்கா, அதனால தான் 5 மணிக்கு விட்டுறதுக்கு பதில் இன்னைக்கு சீக்கிரமாக 3 மணிக்கே விட்டாங்க. ஓஹோ, அப்படியா விஷயம். நல்ல வேலை 3 மணிக்கு விட்டதோ நல்லதா போச்சு. நம்ம ஒரு 2 ஹார்ஸ் ஜாலியாக விளையாடலாம். இன்னும் 2 ஹார்ஸ் இருக்கு. பேசாம நம்ம இங்கே கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. பேசாம பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அங்கே போனால் வரீங்களா? ஆமா ஆமா, நானும் அந்த கடையை பத்தி கேள்விப்பட்டேன். அது 90s கிட்ஸ் பார்ட்டி கடையா. அந்த கடையில பூமர், சாக்லேட், முறுக்கு, கடலை மிட்டாய் அப்படின்னு எக்கச்சக்க 90s கிட்ஸ் சாக்லேட்லாம் இருக்கான். பேசாம நம்ம அங்கேயே போலாமா? வாங்க வாங்க, எல்லாரும் அங்கே போகலாம். செம்மையாக இருக்கும், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆமா ஆமா, ஜாலியா இருக்கும். எல்லாரும் வாங்க வாங்க போலாம். வாங்க பசங்களா வாங்க. ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் நேரா இப்படியே வந்துட்டீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சாப்பிட்றீங்க? ஆமாம் பாட்டி, இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு மீட்டிங், அதனால எங்களுக்கு சீக்கிரமாக விட்டுட்டாங்க எங்களை. அதனால நேராம கடைக்கு வந்துட்டேன். ஆமாம் பாட்டி, என்ன கடை போக போக டெவலப் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது கம்மியாக இருந்தது பொருளாம், இப்போ நிறைய பொருள் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாட்டி. ஆமாப்பா, கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நிறைய பொருள் வாங்கி வச்சுட்டேன். உங்களுக்கு என்னென்ன மிட்டாய் வேணும்னு பாருங்க. கடை ஃபுல்லாக நிறைய பொருள் இருக்கு, கலர் கலராக இருக்கு பாட்டி. எதை சாப்பிட்றதுனே தெரியல. ஆமாம் பாட்டி, அந்த ஓரமா சிகப்பு கலர்ல உருண்டை உருண்டையா இருக்குல்ல, அது என்ன பாட்டி அது? ஆமாப்பா, அது பேரு தேன் மிட்டாய். 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மிட்டாய் அது. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. அப்படிங்களா? சரிங்க பாட்டி, நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி தேன் மிட்டாய் சூப்பரா இருக்கு பாட்டி. உண்மையிலேயே இது தேன் மாதிரி இருக்கு பாட்டி. ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொருள் இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா, ரொம்ப சுவையா, இனிப்பா இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்னடா சோனு, எல்லாரையும் கடைக்கு போலான்னு கூப்பிட்டுட்டு இப்ப நீ மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்க. என்னடா இது அநியாயமா இல்லையா? ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? இது நம்ம பாட்டி கடை, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. கடைசியா நம்ம பாட்டி காசு கொடுத்துடலாம், சரியா? ஓகேடா ஓகேடா. பாட்டி, உங்க கடையில நிறைய ஐட்டம் இருக்கே, இதுல எது ரொம்ப ஸ்பெஷல்? அதுவாமா, கைமுறுக்கு, வேர்க்கடலை பருப்பி, எள்ளுருண்டை, உப்பு கடலை, அப்புறம் இன்னும் நிறைய மிட்டாய்ங்க, குச்சி மிட்டாய், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கு. எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. ஓகே பாட்டி, ஓகே பாட்டி. பாட்டி, அது ஒரு பாக்கெட்ல கருப்பு கலர் உருண்டை உருண்டையா இருக்குல்ல, அது பேர் என்ன பாட்டி? ஓ அதுவாப்பா, அது பேரு எள்ளுருண்டை. ஓ, அது பேர் தான் எள்ளு உருண்டையா? அது பேரே தெரியாம நானும் நிறைய முறை சாப்பிட்டுருக்கேன் பாட்டி. அப்படியாப்பா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. எள்ளும் வெல்லமும் சேர்ந்து செய்யறாங்க. அது இப்ப நீங்க சாப்பிட்ற மிட்டாயெல்லாம் விட ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப இனிப்பாவும் இருக்கும் அது. அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நான் அந்த ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் பாட்டி. எடுத்துக்கப்பா, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. பாட்டி, நானும் எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கவா? சரிம்மா, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே எடுத்துக்குங்க. எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு வந்து சொல்லுங்க, நான் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்றேன் மொத்தமா. ஓகே பாட்டி, ஓகே. எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. கடைசியா நம்ம பாட்டி கிட்ட கேட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து நம்ம காசெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நான் முதல்ல இந்த கைமுறுக்கு எடுத்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த சிப்ஸும் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன். சிப்ஸையும் எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட் நான் டெய்லி சாப்பிட்றேன், இருந்தாலும் பாட்டி கடையில் ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால சாக்லேட் எடுத்துக்கிறேன். தேன் மிட்டாய் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். அப்புறம் இந்த வேர்க்கடலை பருப்பி எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த பருப்பி நான் எடுத்துக்கிறேன். வேற என்ன இருக்கு? முறுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கு, இந்த முறுக்கு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் பாட்டி, இந்த பட்டாணி பாக்கெட் நான் அப்படியே பாக்கெட்டோட எடுத்துக்கிறேன் பாட்டி. அப்புறம் வேற என்ன இருக்கு? சரி, அவ்வளோதான் இப்போதைக்கு. பசங்களா, நீங்களும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாங்க, நம்ம பாட்டி கிட்ட போட்டு எவ்வளோ காசுன்னு பார்த்து எல்லாம் கொடுத்துடலாம். சோனு, நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டோம். வா, பாட்டி கிட்ட காசு கொடுத்துட்டு போலாம். பாட்டி, நாங்கள் எங்களுக்கு தேவையானது பிடிச்சது எல்லாமே எடுத்துட்டோம் பாட்டி. மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்க, நாங்கள் காசு கொடுத்துட்டு கிளம்புறோம். எங்களுக்கு லேட் ஆகுது பாட்டி. அப்படியாப்பா, இருங்க இருங்க, எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்றேன் இப்ப. சரிங்க பாட்டி. பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க பாட்டி, ரொம்ப லேட் ஆகுது. சோனு, மொத்தமா 60 ரூபாய் ஆகுதுப்பா. அப்படியா பாட்டி? சரி, இந்தாங்க பாட்டி காசு. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டுல தேடுவாங்க, நாங்க எல்லாம் கிளம்புறோம் பாட்டி. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரீங்களா? பசங்களா எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே பாட்டி.
பாட்டி பாய் பாட்டி பாய்